ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நாளுக்கு நாள் வந்து அதோட நம்பர்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம பழையபடி எப்படி இருந்தோமோ, ஒரு தடவை நடந்த அந்த சம்பவத்தை நிறைய உயிர்களை பறி கொடுத்தோம். அதை மறக்கவே முடியாது, யாராலையும் மறக்க முடியாத ஒரு துயரம் தான் அது. அது மறுபடியும் வருது அப்படின்றப்போ நிறைய பேருக்கு பக்குன்னு தான் இருக்குது, பயம். நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளோட இடம், நம்மளோட தாய் நாடு, நம்ம மக்கள் அப்படின்னு வரும்போது அது நிச்சயமாக ஒருத்தரையுமே ரொம்பவே பாதிக்கும். ஸோ எல்லாருமே வெளியில் போனால் பழையபடி கூட்டங்களில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. வெளியில் போயிட்டு வந்தோன்னா கை கால் முகம்லாம் நல்லா கழுவுங்க. வீக்காக இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வந்து குழந்தைங்க, 60 வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கை காலெலாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அடிக்கடி கஷாயம் சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கோங்க. நல்ல உணவு முறைகளை சாப்பிடுங்க. கஷாயம் குடிக்கிறது, வெளியில் போகும்போது மாஸ்க் போடுறது, அடிக்கடி கையை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி உள்ள காரியங்களை எல்லாம் நம்ம மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே கையை சுத்தமாக வச்சுட்டு அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் முகம் எல்லாம் கழுவி அப்பப்போ வந்து நல்ல ஆகாரங்கள் எல்லாம் எடுத்து நல்ல இம்யூனிட்டி பவரை சூப்பராக வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க. பழையபடி நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. நேரமாகவே அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வழிமுறைகள் செய்யலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த முறை எல்லாரும் கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. அதுக்கான எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்து எல்லாரையும் வீட்டில் சேஃபாக வச்சுக்கோங்க. See you guys in next video.